கடந்த நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் இந்த சேவை தொடர்ந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு இந்த வடகிழக்கு பருவ காலனால கடல் கொந்தளிப்பினால நம்ம நிறுத்தணும் இந்த சேவையை. இப்போ திருப்பி கடல் அமைதியான பிறகு கொஞ்சம் இந்த சேவை இன்னைக்கு பிப்ரவரி 22 திரும்பி தொடங்கியிருக்கோம். ரெண்டாவது அதுக்கு இடையில இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம கப்பலை நல்லா ரிப்பேர் பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிட்டு திருப்பி சரியான முறையில் கப்பலை கொண்டு வந்திருக்கோம். இந்த சேவை இனி கண்டினியூவாக தொடரும். சர்வீஸ் வாரத்துக்கு 6 நாள் இப்போ வச்சிருக்காங்க கம்பெனி. டிக்கெட் ரேட்டாக குறைச்சிருக்காங்க. அப் அண்ட் டவுனுக்கே போயிட்டு போகிறதுக்கு வர்றதுக்குமே 8,500 ரூபா. ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஃபெசிலிட்டி அதில் இருக்குது. உங்களுக்கு அதில் நீங்கள் போய் பார்க்கணும். இப்போ புதுசாக www.sailsubham.com இந்த இதில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். பயணிகள் வர்றது, யாத்திரிகள், அது மாதிரி கோயில்களாக 3 நாள் 5 நாள் அது மாதிரியெல்லாம் அவங்க நிறைய வச்சுருக்காங்க சிஸ்டம். அதை பார்த்துக்கிட்டு பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்க. என் பேர் கேப்டன் பாஸ்கர். கப்பலில் தொடர்ந்து கேப்டனாக இருந்துகிட்டு இருக்கேன் கடந்த 6-7 மாதம். ஃபஸ்ட் டைம் வரோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அனுபவம் புதுசாக இருக்குது, நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே இதாக இருந்துச்சுங்க. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பழனி, தமிழ்நாடு. வந்த நோக்கம் டூரிஸ்ட்டு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் வர்றோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். வரீங்க? நாங்கள் கோயம்புத்தூர், பட் நாகப்பட்டினத்துலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா. நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்துருக்கோம். நோக்கம் என்ன நோக்கம்? எக்ஸ்ப்ளோர், டூரிஸ்ட். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, புது அனுபவம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் பழனிலேருந்து வர்றோம். தமிழ்நாடு பழனி. ஃபர்ஸ்ட் டைம். It's great. I'm so lucky to be here on the first trip. Wales, UK. About this journey? Yeah, it was great. I had such a lovely journey, and I just feel super lucky to be one of the first on it this year. Thank you so much. இந்தியாவில் நாங்கள் மண்ணாட்டுக்கு நாகப்பட்டினத்துக்கு கப்பல் ரோடு. நாங்கள் ஒரு 3 நாள் பயணித்து 4 ஹவர். நல்லா இருந்துச்சு. நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ முதல் 3 மாதத்துக்கு ஒரு போட்டிக்காங்க தானே, நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா கவனிச்சாங்க. இதில் ஹாபரில் விசேஷமான பூ எல்லாம் தந்து, அடுத்து இதெல்லாம் சோறெல்லாம் தந்து நல்லா கவனிச்சாங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பயணங்கள் நல்லா இருக்கு. பயணங்கள் சிறந்தது, கவலைகள் மறந்தது. கப்பல்ல வரணும்னு சொல்லி ஒரு ஆசைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பொங்கலை தந்து எங்களை நல்லா கவனிச்சாங்க. சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா நிம்மதியா இருந்துச்சு இந்த இலங்கை மண்ணை. ஆமா, அதாவது திருச்சியிலேருந்து வர்றேன். நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். நான் சீக்கன் ஹாலிடேஸ்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த இதுக்கு போட்ட பிறகு நான் ஃபேஸ்புக் அதெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 400 பேர் என்னோட புக் பண்ணியிருக்காங்க. இனி இப்போ பார்க்குறதுக்காக நானும் ஒய்ஃபும் வந்திருக்கோம். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். அடுத்த வாரத்தில் 25-25 பேர் வருவாங்க. வீக்லி வர ஐடியா பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, நல்லா இருக்குது ஹாலிடே. இதில் உங்கள் கப்பல் சேவை நல்லா இருக்குது. கொஞ்சம் பிரச்சனைகள் பரவாயில்ல. ஓகே, கப்பல் வசதிகள் எல்லாம் அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. கப்பல் வேலை பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வந்திருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் ஏறி ட்ராவல் 4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். ஜஃப்னாவுக்கு இப்போ உள்ளே இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு
என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கோம். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம். இப்போ வந்து இந்த ஷிப்பில் வந்து இருக்கோம். நல்லாவும் இருக்கு. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு கேன்டீனில் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு.